ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான புட்டிங் செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம புட்டிங் செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புட்டிங் செய்கிறதுக்காக கேரமல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் வந்து நான் சர்க்கரை வந்து எடுத்துருக்கேங்க. இந்த சர்க்கரையை வந்து நம்ம வந்து ஃபேனில் வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து விட்டுடுங்க. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா உருகி வரும். இந்த டைமில் வந்து லைட்டாக வந்து நல்ல ஓரங்கள்லாம் திரட்டி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. இந்த மாதிரி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கேரமல் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கிடைக்கும்போது நம்ம அப்படியே வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும். நமக்கு வந்து அதாவது கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டான கேரமல் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான கேரமல் வந்து கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேன் கலரில் வந்து வரணுங்க, சாக்லேட் கலரில். அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த கேரமல் பார்த்திங்கன்னா இந்த கேரமல் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து வராது. நம்ம வந்து கரெக்டான மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே வருங்க. இப்போ நம்மளோட கேரமல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து நான் வந்து கேக் டின்னு தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து புட்டிங் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இது உடனே வந்து ஊற்றிடணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா கூட நமக்கு வந்து அப்படியே வந்து நல்லா இறுக்கி போயிடும், செட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சட்டுன்னு வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போது இது நல்லா வந்து காயணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து ப்ரெட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பேக்கெட் வந்து ப்ரெட் வந்து எடுத்துக்கிட்டுங்க. நீங்கள் வந்து கோதுமை ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மைதா ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ராகி ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 13 பீஸு இந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு இதில் இருந்தால் மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்து உரம் வச்சுக்கலாம். இப்போ புட்டிங் செய்கிறதுக்காக நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3 முட்டையை எடுத்துக்கிட்டால் கூட இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து 2 முட்டை தான் வச்சுருக்கேன். நல்லா 2 முட்டை வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து யூனாக வந்து கிடைக்கும். நல்லா சீக்கிரமாக வந்து இந்த எக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் அது வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும். அதை நல்லா வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து இருக்காது, அதுக்காக அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையுமே நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நான் வந்து 1/2 கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களோட சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற போல எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு வந்து சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்ல சர்க்கரை வந்து கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1/2 கப்பு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப்பு வந்து நல்லா க்ரீம் மில்க்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா திரும்பவும் வந்து அந்த சர்க்கரையோடு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் கரையணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லாமும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரெட் இருக்குது, இதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டால் தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதேங்களும் ஒரு ஸ்வீட் வந்து சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போது நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. அதுவுமே வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கூட அப்படியே கூட விட்டுக்கோங்க. 1/4 கப் வந்து பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் ப்ரெட் எடுக்கிறீங்கன்னா நான் கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பண்ண வந்து பால் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து பாயில் ஷீட் வந்து போட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஆவி காட்டி எடுக்க போகிறோம். நம்ம இட்லி பாத்திரம் இல்லை கடாய் இந்த மாதிரி எதெങ്കിലും ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிற போல் நம்ம வந்து இது ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் கடாயில் தான் வந்து செய்ய போகிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ஈஸியான புட்டிங் வந்து இன்றைக்கி வந்து சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டைம் எடுத்துக்குங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டே தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதையும் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு குச்சி இந்த மாதிரி கம்பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா புட்டிங் வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. மேலே கை வச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். லைட்டாக வந்து ஓரங்களில் வந்து எடுத்து விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். கத்தி வந்து நல்லா கிராச்சஸ் படாமல் எடுங்க, இல்லைனா வந்து நமக்கு கீழே வந்து இதாயிரும். இப்போ நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ நான் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். பாருங்கள் நம்மளோட ப்ரெட்டோட புட்டிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி புட்டிங் வந்து ரெடி பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே வந்து சர்வ் பண்ணுற வேலை தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சாலே கரையும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸி தான் இது செய்கிறது. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களுமே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து நம்ம சாப்பிட்ற வேலை தாங்க. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வருதுன்றது. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்டாக வந்து வருது பார்த்தீங்களா. இதை நம்ம வாயில் வச்சாலே அந்த அளவுக்கு வந்து அப்படியே கரையும். அப்படியே தேன் வந்து எந்த அளவுக்கு கரையுது அதை போல் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா கரையுங்க. இப்போ நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் கையால் வந்து நல்லா அழுத்தி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். சின்ன சின்ன பிளேட்டில் வந்து அப்படியே வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த புட்டிங் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.